ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். பச்சரிசி ஒரு அரை அளவுக்கு, துவரம்பருப்பு ஒரு அரை அளவுக்கு தண்ணியில் அலசி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த குக்கரை அடுப்பில் வச்சுருவோம். குக்கர் சூடானதை எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதை கடுகு உளுந்து போட்டுருவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுருவோம். நல்லா வதங்கி வர வரையும் வெயிட் பண்ணுவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருவோம். நல்லா வதங்கணும். தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுருவோம். நல்லா வதங்கணும். கொஞ்சமாக வதங்கி வர்றதுக்கு உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருவோம். நல்லா வதங்கணும். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டு கிளறிடுவோம். நல்லா வதங்கணும். 1 டீஸ்பூன் மசாலா போட்டுருவோம். நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடுவோம். இப்போ பூண்டு ஒரு 5 பல் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுருவோம். நல்லா வதங்கணும். தண்ணி ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அரை கிளாஸ் துவரம்பருப்பு, அரை கிளாஸு பச்சரிசி இதே ஊற வச்சதை தண்ணி கொதி வரையும் உள்ளே தட்டிடுவோம். உப்பு போட்டு கிளறி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுருவோம். ஒரு 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். விசில் வர வரையும் இங்கே வெண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு வதக்கிடுவோம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வதக்கி வச்சா அந்த முந்திரி பருப்பு உள்ளே ஊற்றிடுவோம். நல்லா கிளறிடுவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் உள்ளே கட் பண்ணி போட்டுருவோம். இப்போ ஒரு தட்டில் வச்சு பரிமாறிடுவோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் நான் பூண்டு ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் சாதமும் பூண்டு ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள்.